திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்யக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி திருவளர் செல்வி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் திருமிகு சாவண்ணா உதயகுமார் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர், இப்போ மைக்கு கரெக்டாக இருக்கா? திருமதி கானா மகாலட்சுமி அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் திருமிகு சே விஜயன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் திருமிகு கமலக்கண்ணன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி இன்பராணி அவர்களே, மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திருமிகு எம் திருத்தணி குமரன் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் திருமிகு சிவகுமார் அவர்களே, எனக்கு பின்னால் மிக அருமையாக அறிவியல் அற்புதங்களை உங்களுக்கு காட்டப்போகக்கூடிய முனைவர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. இந்த கூட்டம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படுற ஆட்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கு நிறைய பேர் கடலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத விட நிறைவாக ஒரு 10-30 பேர் கூடி சொல்கிறத கேட்டுக்கிட்டு போனால் அதுதான் ஒரு பேச்சோட வெற்றி. நிறைய கூடி அங்கே வரைக்கும் கூடி வர்ற போதே சுண்டல் பட்டாணிலாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கையில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த பேச்சு வெற்றி பெறாது. அதில் நிறைய கூடுவதை விட நிறைவாக கூடுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் இது ஒரு நிறைவான கூட்டம், சாட்டிஸ்ஃபையிங். ஒரு பேச்சுடைய வெற்றி கேட்பாளர்களை பொறுத்து தானே ஒழிய பேச்சாளர்களை பொறுத்து அல்ல. ஒரு மழை பெய்கிறது என்றால் அந்த மழைக்கு அந்தஸ்து வருவது விளைச்சலை வைத்துத்தான். பாறையிலே பெய்கிற மழைக்கு அர்த்தம் இல்லை, பாறையிலே பெய்கிற மழைக்கு அந்தஸ்தும் இல்லை. ஒரு நன்சை நிலத்திலே மழை பெய்யுமே ஆனால் பயிர் விளைகிறது, அந்த விளைச்சல் தான் மழையை அந்தஸ்தாக்குகிறது. அது மாதிரி அதனால தான் தமிழில் பேச்சுக்கு சொற்பொழிவுன்னா, மழை பொழிவது போல சொல் பொழிந்தால் அது சொற்பொழிவு. தமிழை போல ஒரு அழகான மொழி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நான் தமிழன் என்பதால் சொல்லவில்லை. பாரதி சொன்னால் ஒற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? 6-7 மொழிகள் தெரிந்தவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னான் இல்லையா? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பான்னு தமிழுக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்து கொடுத்தார் பாரதியார். எங்கள் தமிழ் மொழி, அந்த 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 உரிமை. நம்மெல்லாம் எங்கள் வீடு, இது யார் வீடு? ஏன் வீடு. இது யார் பையன்? ஏன் பையன். இது யார் புத்தகம்? ஏன் புத்தகம். எல்லாம் ஏன்னு சொல்கிறதெல்லாம் மெட்டீரியலை சொல்கிறோம். எதில் உரிமைப்பட்டு உற்சாகப்பட வேண்டும் என்றால் தமிழ்மொழி. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழிய வேணும். அந்த தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள், தாய்மொழி தினம். தமிழை கொண்டாடாமல் வேறு எதை கொண்டாடுவது? தமிழுக்கும் அமுதென்று பெயர். அம்மா சொன்னார்கள் அல்லவா, காம்பியர் பண்ணுற அம்மா சொன்னாங்க இல்லையா, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழை கொண்டாடுவோம். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? என்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தால் என் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்வேனோ அதுபோல் என் தாய்மொழி தமிழுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை காப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என் உயிருக்கு ஆபத்து வந்தால்
இப்போ யாராவது ஒருத்தர் அங்கேருந்து நீலாம் ஒரு பேராசிரியர், நீலாம் ஒரு பேச்சாளர்னு கத்தி தூக்கிட்டு ஓடி வந்தான்னு வைங்களேன் குத்துறதுக்கு, நான் அரி அரி அரின்னு ஓடுவேன். அரி அரி அரின்னு ஏன் ஓடுறேன்? கடவுள் பேர் இல்லை, என்னை தொடர்பு படுத்தி இந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு பேர் ஹரி. நான் கூட ரூமில் வச்சு கேட்டேன், ஹரியா அரியா? வடமொழியில் போட்டால் ஹரி, தமிழில் எழுதுனா ஹரி. இல்லை சார், வல்லினர் ரானார். வல்லினர் ராவா? ஹரினா பேர் வச்சுருக்கார் உங்கள் அப்பா? ஆமாம். நான் என்ன நினைக்கிறேன், அவரோட அப்பா என்ன நினச்சிருப்பார்னா, என் புள்ள வளர 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 எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால் அரி அரி அரி. நீங்கள் அரி அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னு வைங்களேன், இந்த அம்மா என்ன நினைப்பாங்க, எதையோ அரிய சொல்கிறார் போல் இருக்கு, எதையோ தெரிஞ்சுக்க சொல்கிறார் போல் இருக்கு. எப்போவுமே தமிழ் பேரில் ஒரு அழகு இருக்குது. எனக்கு இந்த தமிழ் சங்கம், தமிழ் மன்றம் அப்படிலாம் சொல்கிறத விட தமிழ் பேரவை, தமிழ் பேரவை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் சங்கத்தில் இல்லாத ஒரு அர்த்தம், தமிழ் மன்றத்தில் இல்லாத ஒரு அர்த்தம் தமிழ் பேரவை அப்படின்ல இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், தமிழ் பேரவை, தமிழ் பேரவை. நான் குறிச்சிட்டு வந்தேன், மதுரை மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் தேவாரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தேவாரம் சொக்கலிங்கபுரம்னு ஒரு சிறு பகுதி, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஜெயராணிக்கும் அவரோட கணவனாருக்கும் 3 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெண்ணு பேர் முத்தமிழ், இன்னொரு பெண்ணு பேர் பைந்தமிழ், இன்னொரு பெண்ணு பேர் செந்தமிழ். இது தேவாரம்ங்கிற பகுதியில் ஒரு கிராமத்தான். அவன் எவ்வளவு தமிழை நேசித்திருந்தா அப்படி பேர் வச்சுருப்பான். நம்ம என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறோம். முந்தா நாள் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், வாட்ஸ் யுவர் நேம் டார்லிங் அப்படின்னு. சிஸ்ரியா அப்படின்னு. சிஸ்ரியாவா? நஸ்ரியா தெரியும், நம்ம அந்த மலையாள நடிகை நஸ்ரியா ஓகே, இது என்னம்மா சிஸ்ரியான்னு? சிசேரியனில் பிறந்த அங்கிள் அப்படின்னு. அம்மாவோட பேத்திக்கு நறுமுகை குழலினி. இந்த இங்கே இன்னும் 2 நாளில் பேச வர்ற உமாசங்கர் என்னுடைய சிஷ்யர் 2 நாளில் வர்றார், இங்கே வர்றார். அவர் இசை ஆசிரியர். அவர் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் பேர் வச்சிருக்கிறார், யாழ் நங்கை. அவர் பெண் குழந்தைக்கு பேர் யாழ் நங்கை, பையனுக்கு பேர் தமிழ் அமுதன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? தமிழை உயிராக நேசிக்கிறவர்கள் தான் குழந்தைகளுக்கு அப்படி பெயர் வைப்பார்கள். அதனால தான் நாமக்கல் கவிஞர் தமிழ் அவனுக்கு அமுதாகும் அப்படின்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதை விட அழகா சொன்னார், ரொம்ப புது கவிதை முறையில் சொன்னார். காதருந்துகிற கல். இது தமிழ் என்று, தமிழ் காது அருந்துகிற கல். காது வழியா செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனார் இல்லையா? காதினிலே தானே தேன். காதில் போனால் ஈ முக்கியமில்ல, எறும்பு கடிக்கல. அதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது, குதர்க்கமாக பார்க்கக்கூடாது. இப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னா அவர் எப்படி கத்திரிக்காயை பறிக்காமல் கொத்து வைப்பார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கத்திரிக்காயை பறிச்சுட்டா வாடிடும்ல. அப்புறம் வள்ளலார் எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னா கத்திரிக்காய் குழம்பை பார்த்து வாடுவாரா சாப்பிடுவாரா? அப்படி இல்லை. நீங்கள் அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறதுக்கு அடுத்த வரியை பார்க்கணும். அடுத்த வரி என்ன தெரியுமா? வீடுதோர் இறந்தும் பசியராது. திருவருட்பால் இருக்குது. 10 வீட்டில் போய் கேட்டான், யாரும் போடலை, பசியோட புள்ள படுத்து கிடக்குது. 10 வீட்டில் போய் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கன்னு கையேந்துறான். ஆனால் யாரும் இல்லை இல்லைன்ட்டாங்க. வயிற்றுல ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வயிற்று பசியோட புள்ள வந்து படுத்துருக்குதுன்னு இறங்குறாரு. இப்போ இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணுங்க.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் பசியராது கிடப்பவர்களை பார்த்து இளைத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை இந்த பயிர்கள் வாடாமல் இருந்தால் இவர்களுக்கு சோறு கிடைத்திருக்குமே, சாப்பாடு கிடைத்திருக்குமே, இவர்கள் பசியாறி இருப்பார்களே. நீங்கள் அப்படிதான் இலக்கியம் படிக்கணும். கனெக்ட் பண்ணி இந்த இப்போ மாஸ் மீடியாவில் வெட்டி வெட்டி போடுறாங்க பாருங்க. இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது குடிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, திமுக அரசுக்கு எதிராக பேராசிரியர் பேசினார்ன்றாங்க. அதை மட்டும் கட் பண்ணுவான். அதை மட்டும் கட் பண்ணி போட்டு மாஸ் மீடியாவில் போட்டு பரபரப்பாக்கிடுவான். கனெக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா போனீங்கன்னா சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்க மாட்டான், பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம மெட்ராஸில் எல்லாம் துண்ணுட்டியாம்பான், சாப்பிட்டுட்டியான்னு கூட கேட்க மாட்டான், துண்ணுட்டியா. அது தெலுங்கு கனெக்ஷன் உள்ளவனாக இருந்தால் நாஸ்தா முடிச்சுட்டியா, நாஸ்தா துண்ணுட்டியா. நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா வந்தீங்கன்னா பசியாறிட்டேளா, பசி அறாது. வள்ளலார் வார்த்தையை யோசிங்க, பசி அறாது. அதில் ஒரு அழகு என்ன தெரியுமா? பசி தீர்தல் வேறு, பசி அறுதல் வேறு. பசி தீர்தல் என்பது ஃபார் த டைம் பீயிங், ஃபார் த டைம் பீயிங். அந்த நேரத்துக்கு பசிக்குது, அந்த நேரத்துக்கு ஒரு 2 வடை சாப்பிட்றோம், பசி தீர்ந்து விட்டது. பசி அறுதல் என்றால் எந்த நேரத்திலும் பசி வராமல் பார்த்து கொள்வது. அது மாதிரி தமிழ் மிகச்சிறந்த மொழி. இந்த எல்லாரும் கொண்டாடுவோம் என்பதில் முதல்ல வைக்கிறது தமிழை கொண்டாடுவோம், நம் மொழியை கொண்டாடுவோம். நம் மொழியை கொண்டாடாமல் வேறு எதையோ கொண்டாடி கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. பெரியோர்களே, நான் சொல்லுகிறேன், கூத்தடிப்பது என்பது வேறு, கொட்டமடிப்பது என்பது வேறு, கொண்டாடுவது என்பது வேறு. கூத்தடிப்பதெல்லாம் கொண்டாடுவது அல்ல. ஒரு நடிகர் வருகிறார் என்றால் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அது கொண்டாட்டம் அல்ல, அது கூத்து. கூட்டம் வேறு, கும்பல் வேறு. ஆங்கிலத்திலேயே கேதரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிரவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. கிரவுட் அப்படிங்கிறது கும்பல், கேதரிங் அப்படிங்கிறது இது கூட்டம். இது திஸ் இஸ் ஆகஸ்ட் கேதரிங். கூட்டமாக கூடி கொட்டமடிப்பதற்கு பெயர் கொண்டாடுவது அல்ல. கொண்டாடுவதற்கு ஒரு மனநிலை வேண்டும், ஒரு ஆட்டிடியூடு வேணும். எல்லாராலும் எல்லாவற்றையும் கொண்டாடிவிட முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கொண்டாடுவதற்கு ஒரு மனநிலை வேண்டும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொல்லுகிறேன், ரசிப்பதற்கு ஒருவர் போதும். ஒரு விஷயத்தை ரசிப்பதற்கு ஒருவர் போதும், ஆனால் கொண்டாடுவதற்கு குறைந்தபட்சம் 2 பேர் வேண்டும், இல்லையா? இப்போ கடற்கரையில் போய் அந்த கடல் அலையை ரசிப்பதற்கு நான் மட்டும் உட்கார்ந்து ஏகாந்தமாக ரசிக்கலாம்ல. நான் மட்டும் உட்கார்ந்து அந்த அலை வர்றதையும் போகிறதையும், ஏன் இந்த அலை வருது உடனே திரும்பி போகுது, வருது கடற்கரையில் உட்கார்ந்துருக்க துஷ்டர்களை பார்க்குது, மனம் வந்து திரும்பி போயிடுது. சரி, நம்ம திரும்பி வரையில் அந்த துஷ்டங்கள்லாம் போயிருப்பாங்கன்னு நம்பி வருது, அங்கேயே இருக்காங்க, மறுபடியும் போயிடுது. நம்ம துஷ்டங்க சொல்கிறாங்க அலைகள்கிட்ட, நீ கோடி முறை வந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நான் மட்டும் உட்கார்ந்து அலையை ரசிக்கலாம் சார், ஆனால் காணும் பொங்கல் கடற்கரையில் போய் கொண்டாடுறதுக்கு நான் மட்டும் கொண்டாட முடியுமா? என்ன சார், காணும் பொங்கல் கொண்டாடணும்னா 10 பேர் வேணும்ல, நண்பர்கள் வேணும்ல, உறவினர்கள் வேணும்ல. அப்போ இந்த வாக்கியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ரசிப்பதற்கு ஒருவர் போதும், கொண்டாடுவதற்கு குறைந்தபட்சம் 2 வேணும். கொண்டாடுவதுன்னா இப்போ பார்ட்டிங்கிற வார்த்தைக்கு கொண்டாட்டம்ங்கிறான். ட்ரை பார்ட்டியா வெட் பார்ட்டியாங்கிறான். ட்ரை பார்ட்டியா வெட் பார்ட்டியா? குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கு பேர் கொண்டாட்டம் இல்லைங்க, குடிச்சு கொண்டாடுவோம் அப்படிங்கிறான். குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கு பேர் கொண்டாட்டம் அல்ல பெரியோர்களே, அது கூத்தடிப்பது.
அது கொட்டமடிப்பது. ரொம்ப துரதிர்ஷ்டம். பெண் பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு இந்த அம்மா சொன்ன மாதிரி புத்தக வாசிப்பு குறைய குறைய உள்ளங்கள் பழுதாகி கொண்டே போகின்றன, மனங்கள் பழுதாகி கொண்டே போகின்றன. புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய அகம் துருப்பிடித்து போகுமானால் அந்த அகத்தை புதுப்பித்து கொள்வதற்கு புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பேர் புத்தகம், புதிய அகம். நீங்கள் இப்போ இந்த தலை கலைஞ்சிருந்துன்னு வைங்களேன், இல்லை பொட்டு கோணலாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? அந்த கண்ணாடியை பார்த்து சரி பண்ணும்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. முகத்தில் ஒரு குறை இருக்கிறது என்றால் கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொள்ளலாம். அகத்தில் ஒரு குறை இருக்கிறது என்றால் எதை பார்த்து சரி செய்வது? முகத்தில் இருக்கிற குறையை கண்ணாடி பார்த்து சரி செய்யலாம். அகத்தில் இருக்கிற குறையை புத்தகம் படித்துத்தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இலக்கிய புத்தகங்கள், குறிப்பாக இலக்கிய புத்தகங்கள். ஆக புத்தகங்களை கொண்டாடுவோம், தமிழை கொண்டாடுவோம் முதல்ல, அடுத்து புத்தகங்களை கொண்டாடுவோம். புத்தகங்கள் நமக்கு எவ்வளோ, அதனால வாசிப்போம் நேசிப்போம்னு போட்டிருக்கிறான். வாசித்தல் நேசித்தலில் முடிய வேண்டும், வாசித்தல் நேசித்தலில் முடிய வேண்டும். பல விஷயங்களை கற்றவர் தான் தாய்மானவர். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேம் பராபரமே. அதான் வாசித்தவர் நேசிக்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். யோசிச்சு பாருங்க. திருமூலர். வாசிக்கிறவர்கள் எல்லாம் நேசிக்கிறார்கள். புத்தகங்களை நேசிங்க. அம்மா தொகுப்பாளினி அம்மா சொன்னாங்க பாருங்க, எனக்கு யார் சிறந்த நண்பன் தெரியுமா? லிங்கன்ட்ட கேட்டாங்க. எனக்கு நான் இதுவரைக்கும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை யார் எனக்கு பரிசு கொடுக்குறாரோ அவர்தான் என்னுடைய சிறந்த நண்பர். அது அருமையான வாசகம் சார். அது மண்டேலா, நெல்சன் மண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவரை ஜெயிலில் போய் போடுற போது, ஏன்னா அவர் லீடர், அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ், என்ன வசதிகள் செய்து தர வேண்டும், ஜெயிலில் சிறையில் உங்களுக்கு என்ன வசதிகள் செய்து தர வேண்டும்னு கேட்டபோது, எனக்கு வேறு ஒரு வசதியும் வேணாம், புத்தகங்கள் வாசிப்பதற்கு மட்டும் வசதி செய்து கொடுங்கள். எங்கே? ஜெயிலில். அறிஞர் அண்ணாவுக்கு ஆபரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணா ரிக்வெஸ்ட் பண்ணுறார், ஒரு 2 நாள் தள்ளி வைங்க ஆபரேஷனை, ஏன்னா ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்க தொடங்கிட்டேன், வாசித்து முடித்த பிறகு அறுவை சிகிச்சை பண்ணுங்க. ஏன்னா அறுவை சிகிச்சையில் முன்ன பின்ன இருக்கலாம். அறுவை சிகிச்சை நடக்கிற போது ப்ளஸ் மைனஸ் என்னோட உயிர் கூட போயிடலாம். அந்த புத்தகத்தை வாசிக்காமல் நான் என்னுடைய உயிர் போவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன், அண்ணாதுரை சொன்னார். அம்பேத்கர் லண்டனில் படிக்க போகிறார். லண்டனில் படிக்க போனால் உங்களுக்கு தங்குறதுக்கு எந்த மாதிரி இடம் வைக்கணும், இடம் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டபோது, அம்பேத்கர் ஒரு தியேட்டருக்கு பக்கத்தில், ஒரு சினிமா ஆசை உள்ளவன் என்ன சொல்லுவான், ஒரு நல்ல 10 தியேட்டர், இப்போ பெங்களூர்னா கெம்பகவுடா சர்க்கிளில் போடுங்க, சுற்றி தியேட்டராக இருக்குது. ஒரு சாப்பாட்டு பிரியனாக இருந்தால் என்ன சொல்லுவான், நிறைய நல்ல ஹோட்டல்கள் இருக்கிற இடமா போடுங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? நல்ல நூலகம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு தங்குறதுக்கு இடம் போடுங்கன்னார். யோசிச்சு பாருங்க. பகத்சிங் ரொம்ப உச்சம். அரை மணி நேரத்தில் தூக்குன்னு அறிவிச்ச பிறகு படிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் ஆச்சரியப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி அது. தூக்குன்னு அறிவித்த பிறகு ஒருத்தன் நிதானமாக தைரியமாக ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கானா, அது எப்படி? யோசிச்சு பாருங்க. இப்போ நானே இப்போ மாதவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறார்,